டிஎன்பிஎஸ்சி சிம்பிளிஃபிகேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? சுருக்குக 7/3/10 ப்ளஸ் மைனஸ் ஆஃப் 10 7/21 ரெண்டு கலப்பு பின்னத்தை அவங்க சுருக்க சொல்கிறாங்க. சிம்பிளிஃபை 7/3/10 இட்ஸ் அ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் 10 7/21. அப்போ 4 ஆப்ஷன் இருக்குது. அப்போ மொதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை சிம்பிள் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது கலப்பு பின்னத்தை எளிய பின்னத்தில் நம்ம மாற்ற போகிறோம். நம்ம கையில் இருக்கிற முதல் ஃப்ராக்ஷன் என்ன? 7/3/10. அப்போ முதல்ல இந்த கலப்பு பின்னத்தை மாற்றுவோமா? அப்போ முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்? 7ஐயும் 10ஐயும் பெருக்கணுமா? அந்த ரிசல்ட்டு கூட என்ன பண்ணணும்? 3 கூட்டணும். டிவைடட் பை 10 அப்படியே இருக்க போகுது. 7ஐயும் 10ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 70 கிடைக்கும். ப்ளஸ் 3/10. 70 கூட்டல் 3 என்ன? 73/10. அப்போ முதல் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கரெக்டாக மாற்றிட்டோம். 73/10. இப்போ ரெண்டாவது ஃப்ராக்ஷனை கையில் எடுப்போமா? ரெண்டாவது ஃப்ராக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? -10 × 7/21 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல 10 7/21 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 21ஐயும் 10ஐயும் பெருக்குவோமா? அது கூட அந்த ஆன்சர் கூட என்ன பண்ணுவோம்? 7 கூட்டுவோம். கரெக்டாக? அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 210 + 7 நியூமரேட்டரில் கிடைக்கும். டினாமினேட்டரில் அந்த 21 அப்படியே கூட வரும். 210 + 7 என்னது? 217/21. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்? ரெண்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனையும் ஃப்ராக்ஷனாக சக்ஸஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய வேலை என்ன? 7/3/10 ப்ளஸ் மைனஸ் ஆஃப் 10 7/21. இதுதான் நமக்கு சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அதை எப்படி மாற்றி எழுதியிருக்கோம்? 73/10 ப்ளஸ் மைனஸ் ஆஃப் 217/21 மாற்றி எழுதிட்டோம். கரெக்டாக? இப்போ தான் நம்ம ப்ராப்ளத்துக்கு உள்ளேயே வந்திருக்கிறோம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ப்ளஸ் ஆஃப் மைனஸ் உங்களுக்கு என்ன வரும்? கண்டிப்பாக மைனஸ் தான் வரும். அப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணணும்? 73/10 அப்படிங்கிற ஃப்ராக்ஷனில் இருந்து 217/21 ஃப்ராக்ஷனை கழிக்கணும். இதுதான் நமக்கு ப்ராப்ளம். டினாமினேட்டர் பாருங்கள், மொதல் ஃப்ராக்ஷனில் 10 இருக்குது, ரெண்டாவது ஃப்ராக்ஷனில் 21 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? வேறு வழியே இல்லை, எல்சிஎம் தான் எடுக்கணும். அப்போ என்ன பண்ண? ரெண்டு டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர்லேயே போட்டுக்கிறேன். 10 × 21. அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளைனா என்ன? 21 கொண்டு அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற 73 பெருக்கணும். அந்த நடுவில் இருக்க மைனஸை அப்படியே போட்டுக்கணும். கீழே இருக்கிற 10 எடுத்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 217 பெருக்கணும். அப்போ முதல்ல 21 73 பெருக்கின ஆன்சர் என்ன? 1533. 10 217 பெருக்கின ஆன்சர் என்ன? 2170. அப்போ நம்ம ஒரு சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை கழிக்க போறோம். 1533 இருந்து 2170 கழிக்க போறோம். அப்போ நமக்கு ஆன்சர் கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? நெகட்டிவ்ல தான் கிடைக்கும். என்னன்னு கிடைக்கி? -637/210. இது ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இல்லை, ஆப்ஷனில் என்ன இருக்கு? ஆப்ஷனில் எல்லாமே கலப்பு பின்னமாக இருக்கு. நமக்கு ஆன்சர் பின்னத்தில் கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம இந்த பின்னத்தை என்ன பண்ணணும்? கலப்பு பின்னத்தை மாற்றணும். அப்போ 637க்கு உள்ள எத்தனை 210 இருக்குன்னு பார்த்துருவோமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? அந்த மைனஸை வெளியில் வச்சுக்கிறேன். மைனஸ் கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால மைனஸை வெளியில் வச்சுட்டு 637/210 வச்சுக்கிறேன். அந்த 637 எப்படி எழுதுறேன்? 630 கூட்டல் 7ன்னு எழுதுறேன். ஏன் சார் இப்படி எழுதணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 630 3 பேருக்கு பிரித்து கொடுங்களேன். உங்கள் கையில் 630 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொதல் ஆளுக்கு 210, அடுத்த ஆளுக்கு ஒரு 210, மூணாவது ஆளுக்கு ஒரு 210. அப்போ மொத்தம் என்னவாயிரும்? 630 ஆயிருமா? அப்போ இதை எப்படி மாற்றலாம்? -3 டைம்ஸ் ஆஃப் 7/210. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.